ஸ்வீட் இடியாப்பம் செய்கிறதுக்கு முதல்ல வாணலியில நெய் விட்டு 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 3/4 கப்பு வெல்லத்தை 1/4 கப்பு தண்ணி விட்டு கரைய விட்டு இந்த தேங்காவோட சேர்த்து நல்லா உங்களுக்கு பாகு கீழே கசியாமல் இருக்கிற அளவுக்கு பரட்டி விட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இடியாப்ப மாவுக்கு 1 கப்பு இடியாப்ப மாவு எடுத்துட்டு அதுக்கு 1/2 கப்பு தண்ணி வாணலியில் சேர்த்துக்கலாம். இந்த இடியாப்ப மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டா உங்களுக்கு மாவு சாஃப்டாக இருக்கும். 1 கப்பு இடியாப்ப மாவுக்கு 3/4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி இந்த கொதிக்கிற தண்ணி கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இடியாப்ப மாவு போட்டுட்டு நல்லா கிளறி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இடியாப்பம் போடுறப்ப எத்தனை நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக மர எச்சல் எடுத்துகிட்டு இருக்கேன். இலையில எண்ணெய் தடவிட்டு அதில் இடியாப்பத்தை பிழிஞ்சிட்டு செஞ்சு வச்சுருக்கிற பூரணத்தை தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டு இலையை மடிச்சிட்டு இட்லி பானையில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் ஸ்வீட் இடியாப்பம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபுல் வீடியோ வேணால் லிங்க் தரேன். பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க.